Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட AdSense அக்கவுண்ட்ல நாம எவ்வளவு earn பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு டீடைலான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இத தாண்டி கூகுள்ல வந்திருக்கக்கூடிய some அப்டேட்டும் வந்து பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிப்ரஷனுக்குள்ளேயும் கொண்டு போகும். ஓகேங்களா? இது வந்து மோர் தென் பாகிஸ்தான் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு தான் மோர் தென் 90% மேல அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த அப்டேட் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் வரலாம். சோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவும் நீங்க எடுத்துக்கலாம். தென் நம்மளோட AdSense அக்கவுண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்கான மோர் தென் அப்டேட்டுமே இந்த வீடியோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிரும். சரிங்களா? தென் வீடியோவுக்கு அதாவது நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது, தென் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து AdSenseல் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க நண்பா. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய அப்டேட்டு. ஓகேங்களா? ஒரு புயல் மாதிரி வந்து போயிடுச்சு. தென் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து அஃபிஷியலாகவே கூகுளோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையுமே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அந்த அப்டேட் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அப்டேட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானிலிருந்து மோர் தென் 97%க்கு மேலே எல்லாருடைய AdSense அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக வந்து டிசபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்டேட்டோடைய டேட்டுமே நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 13, 2024 இந்த டேட்டில் வந்து மோர் தென் 95%க்கு மேலே AdSense அக்கௌண்ட் இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து காலி பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாக கூகுள்லே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? என்ன ரீசன், எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, இது வந்து ரீசன் என்ன அப்படின்னா 90%க்கு மேலே, அதாவது 95%க்கு மேலே பாகிஸ்தானிலிருந்து கூகுள் AdSenseல் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து ஓகேங்களா மோர் தென் 95%க்கு மேலே எல்லாத்தையுமே அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஆட் லிமிட் போடுறது, கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 95%க்கு மேலே டோட்டலாகவே அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன அஃபெக்ட் ஆகிடுச்சு, என்ன ரீசனால் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அப்டேட் வந்து என்ன அப்டேட்டுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து இருக்காது ஒன்று. ஓகேங்களா? தென் ஆர்டிகல்ஸ் வந்து இருந்தாலுமே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லோடிங்க்கு. ஓகேங்களா? தென் இது போக வந்து வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் 95%க்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் கேம்பிங் ரன் பண்ணுறது, இன்ஸ்டா ஆட்ஸ் வந்து அதாவது இன்ஸ்டாவிலேருந்து டிராஃபிக் உள்ளே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லாமே சோஷியல் மீடியா டிராஃபிக்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோர் தென் பாகிஸ்தானில் வந்து இது போல் அதாவது ஆர்கானிக் டிராஃபிக்கே இல்லாமல் லோடிங்கிற பேரில் எல்லாருமே வந்து அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் விட்டு மொத்த அக்கௌண்ட்டுமே முடிச்சு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் சொல்கிறேன், ஹை குவாலிட்டி ஆர்டிக்கல் இல்லாமல் இருந்தது. வெப்சைட்டுக்கு வந்து ஹை குவாலிட்டி ஆர்டிக்கல் இல்லாமல் அதாவது எப்படி சொல்கிறது, லோடிங்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆர்கானிக் கிளிக்கு. ஓகேங்களா? அதுவே வந்து சம் ப்ராக்ஸி, VPN அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ வந்து ஆடு கிளிக் பண்ணுங்க அப்படின்னு அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது வந்து அது பேர் லோடிங்கிற பேரில் சொல்லலாம் நாம் அதை. ஓகேங்களா? ஸோ ஆடு கிளிக்கு மல்டிபிள் ஐபியிலேருந்து கிளிக் பண்ணாலும் சரி, அதாவது ஒரே ஐபியிலேருந்து திருப்பி ஆடு கிளிக் பண்ணுறதா AdSense லோடிங்னுவாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகேங்களா? தென் இது வந்து பர்டிகுலராக பாகிஸ்தான் இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தாச்சுன்னா அதிகமாக நடந்ததால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் AdSense அக்கௌண்ட் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுஞ்சாச்சு. அது இல்லாமல் AdSenseல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வேலை செஞ்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஏஐ ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கூகுள் AdSenseல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அதாவது ஏஐ கண்டென்ட் வந்து விளம்பரம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லோடிங்க்கு வந்து ஃபேஸ்புக் டிராஃபிக், இன்ஸ்டாகிராம் டிராஃபிக், மொதல் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, கேம்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது போல் பல விதத்தில் சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அவங்க மிஸ்யூஸ் பண்ணதால் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த அப்டேட்டில் வந்து மொத்த அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தென் அதாவது இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. நிறைய பேர் வந்து இது பெய்டு சர்வீஸ் அவங்களோட AdSenseோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மற்றவங்க கிட்ட உங்களுடைய அக்கௌண்ட் கூகுள் AdSense அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ரிஸ்கில் எடுத்துகிட்டு போய் விடுறீங்க. ஓகேங்களா? ஒரு குவாலிட்டியான வெப்சைட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தெரியுமா? ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேக் லிங்க், மூணாவதாக டொமைன் அத்தாரிட்டி, நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ரேட்டிங். இதெல்லாம் போக வெப்சைட்டுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக நம்ம வந்து
ஃபார் மந்த் ஆனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்னா கூட ஃபார் மந்த்துக்கு 30 ஆர்டிக்கல் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்குமா அப்படின்றது கணக்கில் இருக்குது. ஓகேங்களா? இது எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் யூடியூப் வீடியோலையுமே கூட ஏஐ ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணி போட்டால் நமக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. ஏஐ ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணி போடுறது மூலமா மணி மேக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் ஆர்டிகல்ஸ் வந்து ரேங்க் ஆகிறது நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். ஆனால் ஏஐ ஆர்டிகல்ஸில் பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் ஏஐ ஆர்டிகல்ஸ் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரோ நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லா ஆர்டிக்கலும் டிலீட் பண்ணிவிடுங்க. அதுவும் முக்கியமாக ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டில் யாராவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு டிலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கூட க்ளோஸ் ஆகலாம். ஓகேங்களா? தென் இது வந்து இந்தியாவுக்கு இந்த அப்டேட் இன்னும் வராமல் இருக்குது. திடீர்னு நாளைக்கே வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது இப்போ தான் வந்து ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி கூகுளில் வந்து ஒரு கோர் அப்டேட் போச்சு. அதில் பாதி ஃபில்டர் பண்ணாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஏஐ ஆர்டிகல்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேம் ஸ்கோர் ஏறும். 30லேருந்து 50 வரைக்கும் ஸ்பேம் ஸ்கோர் ஏறிடும். ஸ்பேம் ஸ்கோர் ஏறது மூலிமா நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகல் ஒன்று கூட, அதாவது நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கி போட்டாலுமே ஒன்று கூட இன்டெக்ஸ் ஆகாது. ஸோ தென் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கூட க்ளோஸ் ஆகலாம். சரிங்களா? பல இஷ்யூஸ் வரும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குவாலிட்டியாக ஆர்டிகல்ஸ் வாங்கி போடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 and 200 ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக 2000 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் ஒரே ஒரு ஆர்டிகல் வாங்கி பாருங்கள். குவாலிட்டியாக இருக்குன்னா மட்டும் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆர்டிகளுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. சரிங்களா? தென் அப்டேட் என்னன்றதை பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு தெளிவாக இதில் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஒரு எடிட்டுமே இல்லை நண்பா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னு போட்டு அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசபிள் பண்ணுறதா தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எந்த டேட்லேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்றது ஒரு கோர் அப்டேட் மாதிரி இது கொடுத்து மொத்தத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? தென் இதிலேருந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் வீடியோஸில் நான் போடுறேன் அப்படின்னா பாகிஸ்தான் அதாவது லாங்குவேஜ் மாற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் யாராச்சும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றது வாட்ச் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா மொத்த பேர் அக்கௌண்ட்டையும் முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஆட்சன்ஸில் வந்து ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதால் அந்த ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டு போனது இல்லாமல் மெயின் அக்கௌண்ட்டான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. இதில் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலுமே லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போதாததுக்கு யூடியூப் சேனலுமே மோர் தென் காலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆனதால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. அதனால் இருந்த யூடியூப் சேனலுமே போயிடுச்சுன்ற மாதிரி ஒரே டைமில் 3 விதமான அக்கௌண்ட் காலியாகி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாலுமே இது பாகிஸ்தானில் இருக்கீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? தென் இது போல் மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதம் $1000 ஆசைப்பட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மற்றவங்ககிட்ட எதுவுமே தயவு செஞ்சு லோடிங்கிற பேரில் கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றதான் நான் சொல்ல வரதுக்கான ரீசன். ஓகேங்களா? தென் இப்போது இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஆட்சன்ஸ்க்கான ரிப்போர்ட்டாக இருக்கும். நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $324.11 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்டர்டே வந்து $2.15 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து $658.01 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா $982.87 வந்து கிடச்சிருக்கு. தென் பேலன்ஸில் வந்து $165.76 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இதை வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு 0 ஆகலாம் அல்லது நாளைக்கு ஆகலாம். ஏன்னா 21ஆம் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. தென் 21ஆம் நைட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா 22, 23, 24 நைட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்தியன் கரன்சி வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? தென் கூகுளில் வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணுன்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கம்மி பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் எப்படி மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஆடை கிளிக் பண்ணால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் கூகுள் ஆட்சன்ஸில். ஸோ அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டேவுக்கு $324.11 இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? சரி. ஸோ இது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது,
தென் எவ்வளோ சிபிசி இருக்குது, எவ்வளோ இசிபிஎம் இருக்குது, தென் அது போக எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லிட்டு இது போல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ். ஓகேங்களா, மோர் தென் 45 நிமிஷத்தில் நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு டுடே டாலர் $324.11 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ் 1310 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. கேன்னு போட்டிருக்குல்ல அப்படின்னா 1000. ஓகேங்களா, 1310 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த $324.11 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 51 இருக்குது அப்படின்னா 1310 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 51 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 51 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $324.11 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், தென் ஹியூமன், ஜெர்மனி, இது போல் கத்தார், Tier 1 கண்ட்ரி தான். இது போல் Tier 1 கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு கரண்ட்டாக அந்த டைமில் என்ன சிபிசி கிடைக்குதோ அதுக்கு தான் ஆவரேஜ் பண்ணி நமக்கு பேஜ் ஆர்பிஎம் கிடைக்குது. ஸோ ஒரு யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $246.84 வந்து கிடைக்கணும். ஸோ அவ்வளோ நமக்கு கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $6.36 இருக்குது அப்படின்னா ஒரு யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஆவரேஜ் பண்ணி $6.36 வந்து கிடைக்குது. ஓகேங்களா, தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7880 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. தென் இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமானா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து இம்ப்ரெஷன் மூலிமா காசு வராது. ஓகேங்களா, ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரெஷனுக்கு இசிபிஎம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். தென் அது ஆட் மேனேஜர்னு சொல்லலாம், இல்லைனா ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இம்ப்ரெஷனுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வராது. ஏடிஎக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எம்ஐ அக்கௌண்ட் வச்சுருக்கணும். எம்ஐ அக்கௌண்ட் வச்சு தான் வராது. எம்ஐ அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட்சன்ஸில் வந்து இம்ப்ரெஷன் எதனால் வருது அப்படின்னா, நான் என்னோட வெப்சைட்டுக்கு 1310 பேர் வந்திருக்காங்களே, அந்த 1310 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ டைமிங், அதாவது அவங்க எவ்வளோ மினிட்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து நமக்கு இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். இம்ப்ரெஷன் மூலியமாக நமக்கு ரெவன்யூன்றது ஒன்றும் ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா, தென் பேஜ் சிடிஆர் பாருங்கள் 3.88% இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு ஆட்சன்ஸை கொண்டு சேஃப் ஜோனில் இருக்குது. எப்போவுமே பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு வந்து க்ளோஸ் செய்யப்படலாம்ன்றதில்ல, க்ளோஸே ஆகிடும். ஓகேங்களா, தென் ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு ஆட் லிமிட் கொடுப்பாங்க. ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்கள் வெப்சைட்டில் ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. தென் செகண்ட் டைம் ஆட் லிமிட்டில் விழாது, டேரெக்டாக ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா, தென் பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது தான் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. சரிங்களா, தென் டுடே டாலர் வந்து $324.11 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது ஓரளவுக்கு இப்போ உங்களால் ஈஸியாக புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். தென் அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பக்கத்தில் கண்ட்ரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது யூனிட் சர்ச்லேருந்து கிட்டத்தட்ட 154 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 16 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆடை வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஆட் கிளிக் நடந்தது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் 154 பேர் நமக்கு யூஎஸ் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. அதில் 16 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் $321.95 வந்து ஃபார் டேவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக மற்ற கண்ட்ரிலாம் பாருங்கள். அதே போல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது இந்தியா பாருங்கள். 1030 பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. 24 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 0.54 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா நண்பா, ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் தமிழ் யூசர்ஸ் தான் 95% மேலே நீங்கள் பார்ப்பீங்க. என் சேனலில் கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ்க்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன ஆட்சன்ஸ் வீடியோ போட்டனோ அதுலேருந்து இன்னி வரைக்கும் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் எந்த மந்த் வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டயர் 1 கண்ட்ரினா Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அதிகமாக ரெவன்யூ வரக்கூடிய கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா, தென் அது போக கத்தாரில் கூட சில டைமில் நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். இதை 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரெவன்யூன்றது நல்லா கிடைக்கும். சரிங்களா, ஆனால் இந்தியா பேஸ் பண்ணி தயவு செஞ்சு ஒர்க் பண்ணாதீங்க. இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை அதிகமாக செய்வீங்க, எஃபெக்ட் அதிகமாக போடுவீங்க, பட் ஆனால் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து இருக்காது. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை அப்படின்னா தயவு செஞ்சு சேனல் இருக்கக்கூடிய ஒரு 50 வீடியோ செலக்டடாக ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதில் பர்டிகுலராக இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ மட்டும் நீங்கள் கவுண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. சரிங்களா, சரி, இப்போது நமக்கு ஆட்சன்ஸ்லேருந்து மணி எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏர்னிங் பாக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த திஸ் மந்தில் பாருங்கள் $982.87 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் $324.15 வந்துருக்கு இல்லையா, இது வந்து அந்த $982 இருக்குல்ல அது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே காமிச்சிட்ருக்கு. ஓகேங்களா, தென்
அப்போது எஸ்டே அந்த லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே நமக்கு இந்த பர்டிகுலர் பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். டுடேவில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் 00 ஆகிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட் 7 daysக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த விதத்தில் எதுவும் டவுட் வரக்கூடாது, தெளிவாக இருந்துக்குங்க. தென் இது வந்து எக்ஸாக்டிங்காக இப்போ வந்து 16 கிளிக்கு எவ்வளோ சிபிசி கிடச்சிருக்கிறது இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆவரேஜாக ஒரு கிளிக்கு $20.12 விதத்தில் கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கிளிக்ஸுக்கு 0.02 வந்து கிடச்சிருக்கு. சம்டைம் இந்த வீடியோஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்குமே சிபிசி ஆவரேஜாக 0.02லேருந்து 0.05 இந்த அளவுக்கு தான் சிபிசி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஐசிபிசி ஆர்டிக்கலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஆட்சன்ஸ் அப்போலுக்கு ஆர்டிக்கல் வேணும், இல்லை ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிக்கல் வேணும், நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் அது போக இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, டெலகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். தென் ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பெய்டு சர்வீஸ் ஹையர் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இது போக வந்து மோர் தென் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது எங்கிட்ட பேசணும், சஜஷன் எதனா கேட்கணும்னாலும் சரி, டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. முக்கியமாக லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. டவுட்டாக கால் பண்ணிவிடு, ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்படி இல்லையா டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளைன்றது கம்பல்சரி கிடைச்சிடும். இல்லை அதாவது நான் மெசேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணுவேன். இதை நீங்கள் உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? தென் இது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7,000 15,000 அண்ட் 25,000. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் அது போக பேக்லிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 2,000 வந்து நம்ம ஃப்ரீ ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஃப்ரீயானா 10 ஆர்டிகளுக்கு மேலே எங்கிட்ட யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே வந்து இல்லை தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 2,000 நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக. தென் அவங்களுக்கு வந்து சைட் வந்து எப்படி சொல்கிறது, 1 இயருக்கான அப்டேட்டோட லைசன்ஸ் கீ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? தென் இது போக நிறைய சர்வீஸ், அதாவது வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அது இல்லாமல் நான் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 7,000 அண்ட் 15 அண்ட் 25,000 சொல்லிட்டு 3 விதமான பேக்கேஜ் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு பேக்கேஜ்லையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7,000 அந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு வெப்சைட் பில்டு பண்ணி கையில் கொடுத்துருவேன், அதோட ஒர்க்கு முடிச்சிடும். ஆனால் 15,000 பேக்கேஜில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே எங்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதாவது லாங் டைம் சப்போர்ட்னா வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். இதுதான் என்னால் டில் என்று சொல்ல முடியும், ஓகேங்களா? தென் 25,000 பேக்கேஜில் உங்களுக்கு வேலையாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷனை நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்தளவுக்கு ஒர்க் வந்து நம்ம பார்த்துப்போம், ஓகேங்களா? தென் இது போல் பேக்லிங் சர்வீஸுமே வந்து எது போல் பேக்லிங்ஸ் எடுக்கணும், நம்மளுடைய காம்படிட்டர் யார், எந்த கீவேர்ட்ஸ்க்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சஜஷன் கொடுத்து தான் ஒவ்வொரு சர்வீஸையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஆட்சன்ஸில் மணி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், இது போல் உங்களுக்கு எதுனா ஒன்று சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோட மோட்டிவ் என்ன அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸை கொண்டு சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணதுக்கான ரீசன். தென் முக்கியமாக நீங்கள் யாரும் பாகிஸ்தானில் இருக்க போகிறது கிடையாது, தமிழ் யூசர்ஸ் யாரும். பட் ஆனால் இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு, இந்த அப்டேட் இந்தியாவுக்கும் வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுறோம். தென் நான் சொல்கிறேன் அப்படின்னா காணலாக சொல்ல மாட்டேன் நண்பா. ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது அப்படின்னா அது வந்து உண்மைக்குமே 100% நடந்திருக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்கிறோம். தென் இது கன்ஃபார்ம் பண்ணிவிடவே தான் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தமிழ்லேயே நீங்கள் வந்து இது போல் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட கிடைக்காது. மறுபடியும் சொல்கிறேன், தமிழில் பாகிஸ்தான் இந்தமாரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டிசேபிள் ஆனதுன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம சேனல் தான் நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரெவன்யூ அதாவது $100 வந்தாலும் பரவாயில்ல, ஆர்கானிக்காக வருதா வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு $1,000 வருது, $5,000 வருதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட எதுவுமே அக்கௌண்ட் கொடுத்து இருக்கிற அக்கௌண்ட்டு காலி பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு வார்னிங் இதனால் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு VPN போட்டு கிளிக் பண்ணுறேன், ப்ராக்ஸி யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் தென் என்னுடைய கிளைண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து மணிஸ் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ரெவன்யூ எடுங்க, நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இந்த மாதம் வந்தது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த காசு வருமானது கம்பல்சரி தெரியாது, ஓகேங்களா? அது வந்து இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் இந்த இடத்துல இருக்குது. கூகுள்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து சஸ்பெண்ட் அதாவது டிசபிள் ஆச்சு இல்லையா, அத்தனை அக்கௌண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஏதாவது ஒரு சிலது இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ கூட நாங்கள் அனுப்புவோம்னு சொல்லிட்டு, அதாவது அனுப்ப மாட்டோம் அப்படின்றத ஒரு இன்டெரக்டான ஒரு மெசேஜ், ஓகேங்களா? அனுப்ப மாட்டோம் அப்படின்றத அந்த இடத்துல உங்கள் சொல்ல வந்தது. அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகேங்களா? தென் நீங்கள் இதை பற்றி செக் பண்ணி பாருங்கள் கூகுளில், கண்டிப்பாக இதை பற்றியான ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல்
அளவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வேணும், பேக் லிங்க் அண்ட் டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் இதெல்லாம் கம்பல்சரி இருந்தாகணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா பாலிசி வேலியேஷன், லோ வால்யூம் கண்டென்ட் இது போல தான் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கும். ஃபியூச்சரில் ஸ்பாம்ஸ் கொரியர் போகும். இது போல் பல இஷ்யூஸ் வரும். ஸோ புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. புரியல அப்படின்னா கஷ்டம் தான் நண்பா. இல்லைனா கால் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.